நாமக்கல்லிலிருந்து சென்ற சரவணன் தற்போது வரை கடந்த 10 நாட்களாக அவர் தொலைந்து போய் காணாமல் போயிருக்கிறார். அவரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்னதாக இந்த எப்படி அவங்க எங்கிருந்து எங்க போனாங்க அப்படின்ற விவரங்கள் நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க மங்களூர்லேருந்து அவங்க புறப்பட்டிருக்காங்க. மங்களூர்லேருந்து புறப்பட்டு கோவாவுக்கு செல்வதற்காக லாரியில் அவங்க பயணப்பட்டிருக்காங்க. பொதுவாக அந்த லாரி ஓட்டுநர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து புறப்பட்டு அவங்க அங்கோலா அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க லாரியை நிறுத்திட்டு அங்கே தான் வழக்கமாக உணவு சாப்பிடுவாங்களா, அப்படி தான் அவங்க அங்கே இருந்திருக்காங்க. கடந்த 16ஆம் தேதி ஷிரூர் அப்படின்ற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டாற்று வெள்ளம், கடுமையான நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு. இதனால அவங்க அங்கே தங்கியிருந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு காலை ஒரு 8:30 மணிக்கு நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதில் 3 லாரிகளில் இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் என்ன ஆனாங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. அந்த தருணத்தில் தான் பார்த்தீங்கன்னா மாலை ஒருவருடைய உடல் கண்டெடுக்கப்படுது. பார்த்தீங்கன்னா அவர் நாமக்கலை சேர்ந்தவருடைய உடல் கண்டெடுக்கப்படுது. கருப்பண்ணன் அவருடைய உடல் கண்டெடுக்கப்படுது. மறுநாள் மாலை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியை சேர்ந்த ஒருவருடைய உடலும் அங்கிருந்து கண்டெடுக்கப்படுது. ஒரு லாரி பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அவர் தான் சரவணன். அந்த லாரி ஓட்டுநர் சரவணன் தான் தற்போது வரை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 9 நாட்களை கடந்திருக்கு. நம்ம இன்னொரு மேப்லையும் நம்ம நல்லா கூர்ந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்க கங்கவள்ளி அப்படின்ற ஒரு ஆறு ஓடுது இல்லையா, இந்த இடத்துல தான் பொதுவாகவே இந்த லாரி ஓட்டுநர்கள் எல்லாம் அமர்ந்து சாப்பிடுவாங்களா. அது NH66 அப்படின்ற ஒரு சாலையில் அங்கே நிறுத்திருப்பாங்க. பொதுவாகவே இந்த ரூட் கோவா வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்நாடகாவில் இந்த பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா 2 மலைகளுக்கு நடுவு தான் இந்த சாலைகளே அமைக்கப்பட்டிருக்குமா, அப்படிதான் இருக்கு. பொதுவாக இந்த இடத்துல அதிகமான நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் கடந்த காலங்களில் இருக்கு தகவல் இருக்கு. ஆனால் அவங்க அன்னைக்கு காலையில் அங்கே ஒரு கடை, 3 டிப்பர் லாரி, அதே மாதிரி சரக்கு லாரி, ஒரு கார் அந்த இடத்துல இருந்திருக்கு. அந்த விபத்து நடந்திருக்கு. இப்போ இந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேரிடர் மீட்பு படை, அங்கே உள்ள உள்ளூர் காவல்துறையினர், ராணுவம் உள்ளிட்டவர்களை வச்சு அங்கே தொடர்ந்து தேடுதல் பணிகள் நடந்துட்டு இருக்கு. நிலச்சரிவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடிக்கு வரைக்கும் அங்கே மண் சூழ்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இப்போ நாமக்கலை சேர்ந்த அந்த சரவணன் எங்க இருக்கா, அவருடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. முதலமைச்சருக்கும் அவங்க கோரிக்கையும் வச்சிருந்தாங்க. அவங்க உடனடியாக அவங்களை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்க. இப்போ இது தொடர்பாக பேசுவதற்காக நாமக்கல்லிலிருந்து செய்தியாளர் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். துரைசாமி, நீங்க நாமக்கல்ல இருக்கீங்க. அந்த சரவணன் எப்போ கடைசியா அவங்க உறவினரிடம் பேசினாரு, அது குறித்து ஒரு மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க, அது குறித்து நீங்க சொல்லலாம். அதாவது விக்னேஷ், கடந்த 16ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றது. அவர் மனைவி என்ன சொல்லலாம், மனைவி காலை ஒரு 7:30 மணிக்கு சரவணன் அவர் மனைவி சத்யாட்ட பேசியிருக்கார். நான் இப்போ சிறுவர் நோக்கி போய்கிட்டு இருக்கேன், ஹில் ஸ்டேஷனில் போயிட்டுருக்கேன். அதாவது மலைப்பாதி வழியாக, அது தாழ்வான பகுதி, இறக்கமான பகுதி, அதனால் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், வண்டி ஒருத்திட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதனை தொடர்ந்து அது பின்னே அவரை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை தொடர்ந்து ஒரு 10 மணி வாக்கில் அங்கேருந்து மற்றொரு ஓட்டுநர் ஒரு தகவல் சொல்கிறார், அதாவது மனைவிக்கு. அதாவது இங்கே திடீர்னு வெள்ளம் நிலச்சரிவு ஏற்பட்டதில் ஒரு லாரி தண்ணியில் அடிச்சுட்டு போட்டதா, அதாவது எல்பிஜி டேங்கர் லாரி, 3 பேருமே டேங்கர் லாரி ஓட்டுநர்கள், நாமக்கல்லை சேர்ந்த 3 டேங்கர் லாரி உரிமையாளருடைய அதில் ஓட்டுநர்களாக பணியாற்றிட்டு வராங்க. இவர்கள் தான் தொடர்ந்து, அதாவது மங்களூர்லேருந்து பெல்காம் வழியாக சிலிண்டரில் கேஸ் லோடு ஏற்றிட்டு போவாங்க. அந்த லாரிகள் அந்த மலைப்பகுதி, தாழ்வான பகுதியாக இருக்கனால அங்கே வண்டி ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 20-30 கிலோமீட்டர் மலைகள் வரதுனால அந்த இடம் சமதள பிரதேசம் இருக்கிறதுனால அந்த இடத்துல வாகனங்கள் நிறுத்திவிட்டு பக்கத்தில் இருக்க கங்கவள்ளி ஆற்றில் குளிச்சுட்டு அந்த ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. அதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இளைப்பாரி விட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. இந்த சூழ்நிலையில் தான் காலை ஒரு 8:30 to 9 மணிக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அதாவது திடீரென உத்தரகன்னட மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக கங்கவள்ளி ஆற்றில் பெருத்த வெள்ளம் ஏற்பட்டு நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த லாரிகள் அடிச்சு போயிட்டுருக்கு. அதாவது தமிழகத்தை சேர்ந்த ஒரு லாரி ஆற்றுலேயே அடிச்சுட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் 2 லாரி மண் சரிவில் சிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருந்த லாரிகள் மற்றும் கார்களும் அந்த ஹோட்டல், அதாவது உணவு சாப்பிட்டாங்களா அந்த ஹோட்டல் கூட முழுமையாக அடிச்சுட்டு போனதாக இங்கே இருக்க அங்கே சென்று வந்த எங்கள் லாரி ஓட்டுநர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் சரவணன் குறித்த தகவலை அவர் வீட்டாருக்கு அங்கேருந்து லாரி டிரைவர் சொல்லியிருக்கார். சரவணன் காணவில்லை, அவர் வண்டியும் மண்ணில் பதிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து அந்த லாரி உரிமையாளர்கள் மற்றும் சரவண உறவினர்கள் அந்த சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே போய் தொடர்ந்து அந்த சரவணனை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் கூட தொடர்ந்து அவரை இன்னும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும். ஏனென்றால் அவருக்கு என்ன சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த காட்டாற்று வெள்ளம் மற்றும் மலைச்சரிவில் சாலையே 20 அடிக்கு மேல் பள்ளம் ஏற்பட்டு நேற்று தான் அந்த சாலையை 9 நாட்கள் பிறகு தான் நேற்று அந்த தேசிய நடந்து சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து துவங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆற்றிலும் 20 அடிக்கு மேல் பள்ளம் ஏற்பட்டு மண் குவிகளாக இருக்குது. கிட்டத்தட்ட 20-30 அடி மேற்கு மண் குவிகளாக இருக்குது. அந்த மண்ணுக்குள்ளே ஏதாவது புதைஞ்சிருக்குவாரா அப்படின்னு வாய்ப்பு இருக்கா என்ற பணியிலும், அது மட்டும் இல்லாமல் அது தொடர்ந்து தேடும் பணியாக நடைபெற்று இருக்குது. இதில் தேசிய மீட்புக்குள்ளே இராணுவத்தினர், உள்ளூர் காவல்துறையினர், மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும், இந்த நிலையில்
கடந்த வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி இடுப்புக்கு கீழே கால் மட்டும் கொண்ட ஒரு உடல் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அது யாரோட உடல் என்று கண்பதற்காக கடந்த 19ஆம் தேதி சரவணுடைய தாயார் மோகனா வந்து இங்கிருந்து அங்கோலா, அதாவது அவர் அந்த அழைச்சிட்டு போய் அங்கே இருக்க மருத்துவமனையில் டிஎன்ஏ பரிசோதனை செஞ்சுருக்காங்க. அதன் முடிவுகள் இன்னும் வரப்பெறவில்லை. ஏன்னா அந்த கால் மட்டும் கிடைச்சா யாரோட கால், இந்த ஓட்டுநர் காலா வேறோட காலா என்பது குறித்தும் உடலா என்பது குறித்தும் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நாம் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அந்த உத்தரகன்னடா மாவட்ட நிர்வாகத்தை தொடர்ந்து பேசி அவரோட மீட்பு பணியில் ஈடுபட்டு வரதாகவும் தொடர்ந்து அனைத்து வகையான உதவிகளும் செய்து வரதாகவும் தெரிவிக்கிறாங்க.